தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் TANGEDCO சார்பில் சோலார், விண்ட் பவர் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின் உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ள சிறு தொழில் நிறுவனங்கள், வெண்டர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மின்சாரத்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின் உற்பத்தி துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. கடந்த காலங்களில் நிலவிய முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இதன் முதன்மை நோக்கம். மின் உற்பத்திக்கான விண்ணப்ப செயல்முறைகள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இனி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும். எங்கேயுமே லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது, எந்தவித குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்பதே முதலமைச்சரின் கொள்கை. அதற்கேற்ப தொழில் துவங்க வரும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சுலபமாக்கப்படும். முதலீட்டாளர்களுடன் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு தொடர் நிகழ்வாக அடிக்கடி நடத்தப்படும். கடந்த சில ஆண்டுகளாக முந்தைய அரசு மின்சார வாரியத்தில் பல்வேறு விதிமீறல்களை செய்துள்ளது. ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சாதகமாக விதிகளை எல்லாம் மீறி பல டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆதாரங்களை சில நிறுவனங்கள் எங்களிடம் மூடி முத்திரையிடப்பட்ட கவரில் தந்துள்ளனர். இத்தகைய முறைகேடுகள் காரணமாகவே கடந்த வாரம் அனைத்து டெண்டர்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு டெண்டர் கொள்கைகள் மறுமதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மின்சார வாரியம் தற்போது ரூபாய் 2.5 லட்சம் கோடி கடனில் தத்தளிக்கிறது. இடைத்தரகர்கள் மூலம் ஃப்ளை ஆஷ் வாங்குவது மற்றும் விண்ணப்பங்களின் கமிஷன் வாங்குவது போன்ற புகார்கள் மீது சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் சில இடங்களில் நிலவும் இரவு நேர மின்தடை பிரச்சினைகளை சரிசெய்ய வாரிய அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் கேபிள்களை மாற்றும் பணிகள் கடந்த காலங்களில் சரிவர நடக்கவில்லை. தற்போது CE லெவல் அதிகாரிகள் முதல் சேர்மன் வரை இரவு முழுவதும் களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றனர். மின் பிரச்சினைகளை உடனுக்குடன் சரிசெய்ய 7 சிறப்பு ரோந்து வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மதுரையில் மின்சார வாரிய அதிகாரிகள் புகாரின்படி யாரோ வேண்டுமென்று டிரான்ஸ்ஃபார்மர்களை திறந்து வைத்து மின்தடை ஏற்படுத்தியது தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.